இப்போ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு முதல் 6 அத்தியாயத்தில் ஆத்ம தத்துவத்தை உபதேசம் பண்ணாருன்னு பார்த்தோம். நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் அனைத்து காலத்திலும் அனைவருக்கும் உரிய தீர்வாகிய ஆத்ம லட்சணங்கள்லாம் சொன்னாருன்னு பார்த்தோம். அடுத்த 6 அத்தியாயத்தில் ஈஸ்வர தத்துவத்தை உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். ஜீவன் கிட்ட 2 அம்சம் இருக்குன்னு உபதேசம் பண்ணார். ஆத்மான்னு ஒரு அம்சம் இருக்குது, அனாத்மான்னு ஒரு அம்சம். மாறுகின்ற அம்சம் ஒன்று இருக்குது, மாறாத அம்சம் ஒன்று இருக்குது. இந்த ஆத்ம ஞானத்துக்கு தகுதியை கொடுக்கக்கூடிய கர்மயோகம் உபதேசிக்கப்பட்டது. அடுத்த 6 அத்தியாயத்தில் பகவான் ஈஸ்வர தத்துவத்தை உபதேசம் பண்ணுறார். ஈஸ்வரன்னா யார்? இது வரைக்கும் நம்ம கோயிலுக்கு போய் ஒரு இடத்துல ஒரு ரூபத்தில் ஒரு பேரோடு வழிபட்டிருப்போம். இப்போது உண்மையிலேயே ஈஸ்வரன் என்பதனுடைய தத்துவார்த்தத்தை புரிய வைக்கிறார். எப்படி ஜீவன்கிட்ட 2 அம்சம் இருக்கோ, மாறுகின்ற அம்சம் ஒன்று இருக்குது, மாறாத அம்சம் ஒன்று இருக்கோ, அதே போல் இறைவன்கிட்டையும் 2 அம்சம் இருக்குது. மாறுகின்ற அம்சம் ஒன்று இருக்குது, மாறாத அம்சம் இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம்? பரா பிரகிருதி அபரா பிரகிருதி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ மாறுகின்ற அம்சத்தின் மேல்தான் எல்லா மாறாத அம்சத்தின் மேல்தான் எல்லா மாற்றங்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இறைவனோட தத்துவத்தை பார்க்கும்போது இறைவன் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார்னா, ரசோகம் அப்சு கௌந்தேய பிரபாஸ்மி சசி சூரியயோ, எல்லாவற்றிலும் நீரில் சுவையாக நான் தான் இருக்கின்றேன், எல்லாவற்றிலும் ஒளியாக நான் தான் இருக்கின்றேன், மலரில் மனமாக நான் தான் இருக்கின்றேன் அப்படின்னு என்ன சொல்கிறாரு பகவான்? தன்னை எல்லாவற்றிலும் இறை தத்துவம் ஊடுருவி உள்ளதுங்கிறத பார்த்தோம். சூத்ரே மணிகணா இவ, மாயையின் காரணமாக மெய்ப்பொருள்தான் உலகமாக காட்சி அளிக்கின்றது. முதல்ல தொடங்கும்போது இறைவனை ஒரு இடத்துல ஒரு உருவத்தில் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் இன்னும் நமக்கு மனசை விரிவடைய செய்வதற்காக இறைவன்கிறது உலகம் வேறு இறைவன் வேறு இல்லைங்கிறத மேலான தத்துவத்தை பகவான் உபதேசம் பண்ணார். இதை புரிஞ்சு கொள்றவன் என்ன பண்ணுறான்? அனைத்து துன்பத்திலிருந்தும் விடுபடுகின்றான்னு பார்த்தோம். ஏன்னா உலகத்தில் 2 அம்சம் இருக்குது. மாறுற அம்சம் ஒன்று இருக்குது, மாறாத அம்சம் இருக்குது. இப்போ நம்ம மாறுகின்ற அம்சத்தை சார்ந்து இருந்தோம் அப்படின்னா நமக்கு முழுமையான நிம்மதி கிடையாது. எதனால்? அது மாறிக்கிட்டே இருக்கும். உறவுகள், உடைமைகள், ஆரோக்கியம் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். நம்மளுடைய நிம்மதிக்கு இந்த மாறுகின்ற அம்சத்தை சார்ந்து இருந்தோம்னா என்ன கிடையாது? பெர்மனெண்ட்டாக அதை நம்ப முடியாது. எப்போ காலம் வரும்னு தெரியாது. இப்போ அதனால் மாறாத அம்சத்தை நம்ம பிடிச்சிக்கணும் அப்படிங்கிற. இப்போ இது சொல்லிகிட்டு இருக்கும்போது பகவான் இந்த மாயை 3 குணமான மாயை எதனால் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறார். திரிபிர் குணமயிர் பாவைகி ஏபி சர்வமிதம் ஜெகத்து மோஹித்தம் நாபி ஜானாத்தி மாமேபிய பரமவ்யம். இந்த மாறுகின்ற அம்சம், இந்த மாயை அம்சம் 3 குணம் உடையதாக இருக்கின்றது. அது மாறிக்கிட்டே இருக்கு. அஞ்ஞானி அதை புரிஞ்சிக்கிறது இல்லை அப்படிங்கிற. எனக்கு இது மாறிட்டா நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னு என்ன பண்ணுறோம்? மாறிக்கிட்டே இருக்கிறதுல நிம்மதியை தேடிக்கிட்டு இருக்கோம். மோஹித்தம் ந அபிஜானாதி. அந்த மாயோடைய தன்மை எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறேன். தெய்வீ ஹேஷா குணமயி மமமாயா துரத்தியா. இந்த மாயை ஈஸ்வரனை சார்ந்து உள்ள இந்த மாயை, ஈஸ்வரனுடைய அம்சமாக உள்ள இந்த மாயை. எப்படி ஒரு மந்திரவாதிகிட்ட ஒரு மந்திர சக்தி இருக்கின்றதோ அதுபோல் மெய்ப்பொருளுக்கு ஒரு சக்தி இருக்கின்றது. அது தன்னை பலவாக காட்டிக்கொள்ளும் சக்தி இருக்கின்றது. அது முதல்ல பஞ்சபூதமாக வெளிப்படுத்துச்சு. அதெல்லாம் நம்ம சிருஷ்டியில் படிக்கிறோம். அந்த பஞ்சபூத கலவை தான் என்னவா இருக்குது? உலகமாகவும் உடல்களாகவும் உடைமைகளாகவும் உலகமாகவும் காட்சி அளிக்கின்றது. அந்த மாயை எப்படிப்பட்டதாக இருக்குது? குணமயி, 3 குணமயமானதாக இருக்கின்றது. அதை லேசுக்குள்ளே கடக்க முடியாது அப்படிங்கிற. தெய்வீ ஹேஷா குணமயி மமமாயா துரத்தியா மாமேவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏத்தாம் தரந்திது. யார் என்னையே சரணடைகின்றார்களோ அவர்களுக்கு என்ன பண்ணுறேன்? இந்த மாயையிலிருந்து நான் விடுவிக்கின்றேன் அப்படிங்கிறார். என்ன மாயை? நிம்மதிங்கிறது வெளியேருந்து வர்ற விஷயம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். சின்னதுலேருந்து என்ன பண்ணுறோம்? கையை சூப்ப தொடங்குறோம். ஏதோ கையில் தான் சுகம் இருக்கிற மாதிரி சின்னதுலேயே அப்படி தான் நமக்கு தொடங்குது. இப்போ சுகம் வெளியிலே இருக்குன்னு அந்த மாயை நமக்கு ஒரு பிரமையை உண்டு பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு விளையாட்டு சாமான் கிடச்சா சந்தோஷம்னு நினைக்கிறோம், அம்மா கூட இருந்தால் சந்தோஷம்னு நினைக்கிறோம். அப்புறம்
நம்ம பிள்ளை கூட இருந்தால் சந்தோஷம்னு நினைக்கிறோம். அப்புறம் பேரம்பேத்தி கூட என்ன இப்படியே என்ன பண்ணுறோம், உறவுகள் உடைமைகள் இதன் மூலமாக என்ன பண்ணுறோம், இது கிடைச்சிட்டா சந்தோஷமாக இருக்கும்னு என்ன பண்ணுறோம். எப்போவுமே நமக்கு ஏதாவது ஒரு பிடிமானம் தேவைப்படுது. ஆனால் அந்த பிடிக்கிற பிடிமானம் என்னவா இருக்கணும், பலமானதாக இருக்கணும். பற்றுக பற்றற்றான் பற்றினை. ஏன்னா நம்ம பற்று இல்லாமல் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு சார்ந்து தான் நம்ம என்ன பண்ண முடியும், வாழ்க்கையை நடத்த முடியும். நீ எதை சார்ந்து இருக்கியோ அதுவே ஆட்டங்கான்றதா இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது, உன்னால் நம்ப முடியாது. இப்போ இந்த ஞானம் நமக்கு வேணும். தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்தியா மாமேவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்தி. யார் என்னையே சரணாகதி பண்ணுகின்றார்களோ அவர்களை இந்த மாயையிலிருந்து நான் விடுவிக்கின்றேன் அப்படிங்கிற. யார் தன்னை புரிஞ்சிக்கிறாங்களோ, யார் அந்த மெய்ப்பொருளுடைய தத்துவத்தை புரிஞ்சிக்கிறாங்களோ அவர்களை நான் மாயையிலிருந்து விடுபடுத்துகின்றேன். அடுத்து மனுஷரை ரெண்டாக பிரித்தார் பகவான். ஆஸ்திகர்கள் நாஸ்திகர்கள்னு பிடிச்சார். நாஸ்திகர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்காங்க அப்படின்னா, நமாம் துஷ்கிருதினோ மூடாக பிரபத்தியந்தே நராதமாக மாயையா அபகிருத்த ஞானாக ஆசுரம் பாவம் ஆஸ்ருத்தாக. 15வது ஸ்லோகம். அவங்க பாவத்தின் காரணமாக தீய செயல்களை செய்கின்றார்கள். தீய செயல்களை செய்வதன் காரணமாக பகவானை அறியாதவர்களாக இருக்கின்றார்கள். கடவுள் இல்லைங்கிற அந்த கும்பல் நாஸ்திகர்கள். அடுத்தது இறைவனை ஏற்றுக்கொள்பவர்களை பக்தர்களை 4ஆ பிரிச்சாருன்னு. மனிதர்களை 2ஆ பிரிச்சாரு, பக்தர்கள் அபக்தர்கள், ஆஸ்திகர்கள் நாஸ்திகர்கள்னு பிரிச்சார். அந்த கடவுளை ஏற்றுக்கொள்பவர்களில் 4 விதமான மக்கள் இருக்காங்க. சதுர்விதா பஜந்தேமாம் ஜனாகா சுகுர்த்தினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷவ. பக்தர்கள் 4 வித பக்தர்கள் இருக்காங்க. ஆர்த்தகன்னா கஷ்டம் வரும்போது மட்டும் கோயிலுக்கு போகிறாங்க. பிரச்சனை முடிஞ்சிச்சா அதுக்கப்புறம் அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கடவுள் ஞாபகம் வராது. உலகம் உடைமைகள் பிரச்சனை வந்தால் கோயில் போகிறது, அப்புறமாட்டி என்ன பண்ணுறது, ஃபாரின் டூர் ரெண்டாவது கிளம்பிடுறது. அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, பிரச்சனை வரும்போது மட்டும் கடவுளை கும்பிடுறோம். அடுத்தது அர்த்தார்த்தினா எப்போவுமே கடவுளை துணைக்கு வச்சுக்கிறோம். என்ன காரியம் பண்ணும்போதும் கடவுளை மையமாக வச்சு, ஆனால் உலக விஷயத்துக்காக கடவுளை வச்சுருப்போம். கடவுளை வச்சுருப்பாங்க, ஆனால் என்ன பண்ணணும், எனக்கு இந்த விஷயம் பண்ணி கொடுத்துரு, எனக்கு இதை பண்ணி கொடுத்துரு. என்ன பண்ணுற உலகத்தில் இப்படிதான் நம்ம எல்லாருமே 4 வித பக்தர்கள்னு சொல்வதன் மூலமாக இந்த 4 விதமான நம்மளுடைய படிநிலைகள் நம்மளும் அப்படி தான் இருப்போம். முதல்ல சின்ன பிள்ளையாக இருக்கும்போது பரீட்சைக்கு போகும்போது மட்டும் சாமி கும்பிடுவோம், கோயிலுக்கு போவோம். டஃப்பான எக்ஸாமுக்கு மட்டும் என்ன பண்ணுவோம், படிப்போம். கடவுளை என்ன பண்ணுவோம், ரொம்ப சாமி கும்பிடுவோம். அர்த்தார்த்தி என்ன பண்ணும்போது, என்ன காரியம் பண்ணும்போதும் பகவானை கொடுத்தோனைக்கு வச்சுக்கணும். எனக்கு இந்த காரியத்தை பண்ணி கொடுத்துரு, அந்த காரியத்தை பண்ணி கொடுத்துரு அப்படின்னு அர்த்தார்த்தி. நம்ம இப்படி காரியம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்புறம் ஒரு நாள் ஒரு கேள்வி வரும், கடவுள்னா என்னங்கிற ஒரு கேள்வி வர தொடங்கும். அது ஜிக்ஞாசு, கடவுளை அறிய விரும்புபவர்கள். நிஜமாவே கடவுள் இருக்காரா? ஏன்னா இப்போ இதுக்கு இடையில என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கடவுளை நம்மளுடைய விஷய சுகத்துக்காக ஒரு பார்ட்னர்ஷிப்பாக வச்சுருக்கோம். அது நினச்சதெல்லாம் நடக்கும், கொஞ்ச நாள் நடக்கும், அப்புறமாட்டி நடக்காது. சில இது நடக்கும், பல இது நடக்கும், சில இது நடக்காது. அப்புறம் என்னாகும், கொஞ்சம் கொஞ்சமாக நினச்சதெல்லாம் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு என்ன பண்ணுவோம், கேள்வியெல்லாம் வர தொடங்கும். நினச்சதெல்லாம் நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம்னா ராவணன் மாதிரி தான் இருப்போம். நமக்கு அவ்வளவு அகங்காரம் வந்துடும், நான் நினச்சா நடந்துடும் அப்படின்னு என்ன பண்ணி. அதனால பகவான் ஆட்டுக்கு வாழை அளந்து வச்சவேங்கிற மாதிரி என்ன பண்ணுவார், அந்த சமயத்தில் தான் நமக்கு ஒரு கேள்விலாம் வர தொடங்கும். நான் இவ்வளோலாம் கோயில் போகிறேனே, ஏன் கஷ்டம் வருது, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா, இதெல்லாம் கொஞ்சம் அதை ஜிக்ஞாசு. இப்போ என்ன பண்ணுறான், அவன் இறைவனை அறிய விரும்புகின்றான். ஏதோ சொல்கிறாங்களே அப்படின்னு என்ன பண்ணுறான், இறைவனை தெரிஞ்சிக்க விரும்புகிறான். அவன் ஜிக்ஞாசு.
நாலாவது ஞானி. அறிய விரும்புகிறவன் என்ன பண்ணுறான்? தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா. ஒரு குருவை என்ன பண்ணுறான்? ஏன்னா அவனுக்கு பலவிதமான நல்ல புண்ணிய காரியம் செஞ்சுருக்கான், இறைவனை நல்லா வழிபட்டிருக்கான். ஆனால் விஷய சுகத்துக்காக இறைவனை வழிபட்டிருக்கான். அப்போ அவன் நிறைய பூஜை பண்ணியிருக்கான். அந்த பூஜை புண்ணியமெல்லாம் அவனுக்கு விஷய சுகத்தை கொடுக்கல. அந்த புண்ணியம் ஆனால் இருக்குது. அது எங்கே கொண்டு வந்து வைக்கும்? நேராக கொண்டு கீதை கிளாஸில் வந்து உட்கார வச்சு. ஏன்னா நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம், நிறைய கோயிலாக போயிருக்கோம், நிறைய அந்த பதியம் பாடியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் நினச்ச காரியம் நடக்கலை. அப்போ அந்த புண்ணியம் என்னவா இருக்குது? நம்ம உழைச்சி சேகரித்து வச்ச புண்ணியம். நம்ம உடம்பினாலும் மனசினாலும் வாக்காலும் நல்ல காரியம் பண்ண என்ன ஆகும்னா அது புண்ணியமாக ஜெனரேட் பண்ணும். எப்படி நம்ம உடல் உழைப்பினால் பணம் சம்பாதிக்கிறோமோ அதுபோல் நம்மளுடைய சத்கர்மங்கள், நான் ஒருத்தருக்கு உதவி பண்ணுறது, இதெல்லாம் என்ன ஆகும்? நமக்கு உடம்பாலையும் மனதாலையும் வாக்காலையும் நம்ம பிறருக்கு நல்ல தர்ம காரியங்கள் எல்லாம் புண்ணியமாக என்ன ஆகுது? இருக்குது, நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது. அது விஷய சுகத்தை கொடுக்கலை, நினச்ச காரியம் நடக்கலை. அது எங்கிட்டு வந்துடுது நமக்கு? இந்த புண்ணியம் எல்லாம் நம்மளை அர்த்தார்த்தியாக இருந்தவனை ஜிக்ஞாசுவாக மாற்றிடுது. இப்போ என்ன பண்ணிடுது? இதுக்கு முன்னாடி கீதை கிளாஸ் புரியாது, இப்போ என்ன ஆகும்? கீதை கிளாஸ் புரியும். ஏன்னா புண்ணிய வேலை பார்த்துருக்கு, நிறைய அடியும் வாங்கியிருக்கோம். என்ன ஆகும்? நமக்கு இப்போ ஒரு வைராக்கியமும் வந்திருக்கு. போதும், எல்லாம் பார்த்தாச்சு, இனிமேல் நம்ம இதெல்லாம் சொல்கிறாங்க, கொஞ்சம் கிளாஸ் புரியுது, புரிஞ்சும் புரியாமையுமா இருக்குது, கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படின்னு என்ன பண்ணுது? இறைவனுடைய தத்துவத்தை அறிவதற்காக நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இப்போ ஆர்த்த பக்தன், அர்த்தார்த்தி பக்தன் அவன் என்னவாகிறான்? ஜிக்ஞாசுவாய். ஜிக்ஞாசுனா ஞாத்தும் இச்சுகு, அறிவதற்கு ஆசைப்படுகின்றான், இறைவனை பற்றி அறிய ஆசைப்படுகின்றான். அதுக்கப்புறம் முறையாக நீண்ட நாள் கேட்க தொடங்கும் போது என்ன ஆகும்? நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரியட்டும். அவன் ஞானியாக ஆகிவிடுகின்றான். 4 விதமான பக்தர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் நமக்கு ஒரு கம்பேரிசன் வரலாம். 4 பேரில் யார் பெஸ்ட்? பகவான் சொல்கிறாரு, ஞானி தான் பெஸ்ட். தேஷாம் ஞானி நித்திய யுக்தக ஏக பக்திர் விசிஷ்யதே. அவன் அந்த ஒன்றாகிய மெய்ப்பொருளை நன்றாக புரிந்து கொண்டு இருக்கின்றான். அதனால அவன் என்ன பண்ண மாட்டான்? ஞானி போய் இதை கொடு அதை கொடுன்னு தொலைச்சி எடுக்க மாட்டான். அவன் தன்னில் தான் நிறைவாக இருக்கின்றான். இன்னொன்று, ஞானி தான் வேறு இறைவன் வேறு இல்லைங்கிறத நன்றாக புரிந்து கொண்டு இருக்கின்றான். அதனால் எனக்கு அவன் மேலானவனாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நமக்கு ஒரு டிஸ்கரேஜ் ஆகிடக்கூடாது. அப்போ நான்லாம் அருகதையே இல்லையா, நான் ஞானி இல்லையே, அப்போ கடவுளுக்கு என்னை பிடிக்காதா அப்படின்னு கேள்வி வந்துடலாம். அதுக்கு அடுத்ததில் பதில் சொல்கிறார். 18 உதாரா சர்வயே வைத்தே ஞானி த்வாத்மைவ மே மதம் ஆஸ்தித சஹி யுக்தாத்மா மாமேவானுத்தமாம் கதிம். உதாரா சர்வயே வைத்தே ஞானி த்வாத்மைவ மே மதம் ஆஸ்தித சஹி யுக்தாத்மா மாமேவான் உத்தமாம் கதிம். உதாராக சர்வ ஏவைத்தே. அந்த மிச்சம் 3 பேர் இருக்காங்க இல்லையா? யார் யார்? ஆர்த்தக, ஜிக்ஞாசு, அர்த்தர். கஷ்டம் வரும்போது மட்டும் கடவுள் கூட போகிறது, அப்புறம் எல்லா காரியத்திலையும் விஷய சுகத்துக்காக கடவுளை ஒரு யூஸ் பண்ணிக்கிறது. கடவுளை எதுக்கு? விஷய சுகத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறது. 3வது ஜிக்ஞாசு, இறைவனை அறிய முயற்சிப்போம். இந்த 3 பேரும் உதாராக, 3 பேருமே நல்லவர்கள்தான். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அபக்தர்கள் பார்த்தோம், அந்த துஷ்கிருதினக பாவம் பண்ணுறவன் யார்? அந்த நாஸ்திகன். இறைவன் இல்லை அப்படிங்கிறவனுக்கு என்ன கிடையாது? பயம் கிடையாது. அவன் என்னன்னாலும் பண்ணுவான், அவன் பயம் கிடையாது. இப்போ இவங்களை இறைவனை பற்றின தத்துவம் புரியலேனாலும் இவர்கள் எல்லாரும் உதாராக, சிறந்தவர்கள்தான். உதாராக சர்வ ஏவ ஞானி தூ ஆத்மைவ மேமதம்.
எல்லாமே நான் மற்ற 3 பேர் நல்லவங்க தான், ஆனால் ஞானி ரொம்ப நல்லவன். ஞானி தூ ஆத்மைவ மேமத்தம், என்ன அவன் நானே தான். இது மகா வாக்கியம். ஞானி தூ ஆத்மைவ, ஞானிக்கும், ஏன்னா அவன் ஞானியும் தான் நிகர் தனக்காம் ஈசன் தனையும் ஞானிகள் தனையும் அன்றின்னு படிக்கிறோம் நம்ம. ஏன்னா ஞானியும் ஈசனும் ஒன்று. ஏன்னா 2 பேரும் இந்த மாயையில் வசப்படாதவர்கள். ஏன் ஞானி ரொம்ப உயர்ந்தவன் அப்படின்னா, இந்த போக பிரபஞ்சத்தில் இருக்கின்ற எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கின்றது, எதுவுமே உண்மை கிடையாதுங்கிற அந்த ஞானம் அவனுக்கு நல்ல. எதுவுமே சாஸ்வதம் கிடையாது, மாறிக்கிட்டே இருக்கு, இதை நம்பி ஏமாந்து போக முடியாது. எப்படி காணல் நீரை தேடி போனோன்னா அது தண்ணி கிடைக்காது, அதே மாதிரி இந்த உலகத்தில் எதை நம்பினாலும் யாரை நம்பினாலும் முழுமையாக அவங்கக்கிட்ட இருந்து உண்மையான பெர்மனண்ட் ஹாப்பினஸ் கிடைக்காது. ரொம்ப பிடிச்சவங்களா இருப்பாங்களே, அவங்கள கொண்டு போய் கடவுள் எங்கிட்ட வேறு ஊரில் கொண்டு போய் வேறு நாட்டில் கொண்டு போய் உட்கார வச்சுருவார். யார் கூட நமக்கு ஒத்தே போகாத அவங்கள நம்ம கூடவே வச்சுருக்கோம். இந்த மாதிரி மாயை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், விவகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ண முடியாது, நம்மளால் நிம்மதியாகவே இருக்க முடியும். இப்போ ஞானி என்ன பண்ணுறாரு, பிரஜகாதி யதா காமான் பார்த்தோம், எல்லா ஆசைகளிலிருந்தும் விடுபட்டவராக இருக்கின்றார். இந்த மாய சக்திக்கு என்ன பண்ண முடியாது, அதனால் அட்டாக் பண்ணவே முடியாது ஞானியை. ஏன்னா அவருக்கு ஆசையே இல்லை, அப்போ அவருக்கு எதிர்பார்ப்பே இல்லை. அப்போ அந்த ஞானி தோ ஆத்மைவ மேமத்தம், அந்த அப்படிப்பட்ட அந்த ஞானி இறைவனுக்கு சமம்னு சொல்லும். ஆஸ்தித சகி யுக்தாத்மா மாமேவான் உத்தமாம் கத்தின். அந்த ஞானி எப்படிப்பட்டவர்ங்கிறத திரும்பவும் சொல்கிறார். சகி யுக்த ஆத்மா, அவன் என்ன பண்ணுறான், எப்பவும் அந்த மெய்ப்பொருளேயே தன்னுடைய கவனத்தை வைத்திருக்கின்றான். மாம் ஏவ அனுத்தமாம் கதிம், கத்தினா குறிக்கோள், லட்சியம். இப்போ ஞானிக்கு இறைவன் தான் லட்சியம். இப்போ மற்றவங்களுக்கெல்லாம் பொருள் லட்சியமாக இருக்குது, விஷய சுகம் லட்சியமாக இருக்குது. அந்த லட்சியத்துக்கு இறைவனை பயன்படுத்திக்கிறோம். அப்போ வேற ஒரு சாத்தியம் இருக்குது, இறைவனை ஒரு சாதனமாக பயன்படுத்திக்கிறோம். யார், மிச்சம் 3 பேர். ஞானிக்கு இறைவன் தான் லட்சியமாக இருக்கு. அனுத்தமாம் கதி, ஒப்பு உயர்வு அற்ற லட்சியமாக இறைவன் தான் இருக்கின்றார். அவர் தானே அந்த மெய்ப்பொருள்ங்கிறத உணர்ந்தவராக இருக்கின்றார். ஆனால் அந்த மற்ற 3வரும் சிறந்தவர்கள் தான். ஏன்னா ஞானி திடீர்னு பொத்துன்னு மேலேருந்து குதிக்கலை. அவரும் முதல்ல இந்த அர்த்தார்த்தி ஜிக்ஞாசுவா இருந்து தான் என்ன பண்ணுறார், ஒன்னொன்று படிப்படியாக இருந்து தான் மேலே வந்திருக்கார். அதனால இந்த 4வருமே சிறந்தவர்கள் தான். இதில் மிச்ச 3 பேரும் சாதனையில் இருக்கிறவங்க. ஞானி சித்தன் ஆயிட்டான், தன்னுடைய லட்சியத்தை அடைந்து விட்டவனாக இருக்கின்றான். அடுத்து இன்னும் இந்த ஞானியை பற்றி விளக்கமாக சொல்கிறார். 19 பஹூனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மாசு துர்லபஹ பஹூனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மாசு துர்லபஹ. ஞானி பற்றி பெருமையாக சொல்கிறார். பஹூனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே. பஹூனாம் ஜென்மம், பல பிறவிகள் எடுத்து முடிவில் அந்த ஞானி என்ன பண்ணுறான், ஞானவான் மாம் பிரபத்தியத்தை, என்னை வந்து அடைகின்றான். ஞானியும் ஒரே மனுஷ பிறவியில் என்ன பண்ண முடியாது, வர முடியாதுங்கிறார். பஹூனாம் ஜென்மம், பல பிறவிகளில், பல மனித பிறவிகளில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறான், இதை தன்னுடைய பக்குவத்தை வளர்த்துக்கிட்டு நல்ல பூர்ண வைராகியம் எப்போ வருதோ அவன் தான் ஞானியாக வர முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறான், தன்னுடைய ஆசைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு பஹூனாம் ஜென்மனாம் அந்தே. ஏன்னா முதல்ல நமக்கு கர்மயோகத்தில் தான் தொடங்குகிறோம். கர்மயோகத்தில் இறைவன்கிட்ட எப்படி இருக்கும், நம்ம வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டு இருக்கோம்.
அங்கேருந்து என்ன பண்ணுறோம், எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி வரும்போது என்ன ஆகுது, ஞான யோகத்துக்கு நம்மளுடைய மனம் தயாராகின்றது. பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியத்தேன்னு அடைகின்றான். வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபக. வாசுதேவ சர்வம் இதி, வாசுதேவன்னா இங்கே வசுதேவர் கிடையாது, மெய்ப்பொருள். இந்த கிருஷ்ணனை சொல்லலை, இந்த உருவக்கடவுளாகிய கிருஷ்ணன்னு சொல்லலை, இங்கே இந்த நிர்குண பிரம்மம். வாசுதேவ சர்வம் இதி ச மகாத்மா சுதுர்லபக. சர்வம் இருப்பது அனைத்தும் இறைவனே என்பதை புரிந்து கொள்ளுகின்ற அந்த மகாத்மா மிகவும் துர்லபமானவர், எல்லாவற்றையும் இறைமயமாக பார்ப்பவர். வசந்தி சர்வாணி பூதானி இது வாசுகு, எல்லா உயிர்களையும் வசிப்பவர் வாசுகு. அந்த வசுதேவர் அப்படிங்கிறது நமக்கு கிருஷ்ணருக்கு பேராகவும் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம. ஆனால் இங்கே வந்து நம்ம நிர்குண பிரம்மமாக தான் எடுக்கிறோம். எல்லாவற்றிற்கும் அந்த சர்வம் இத்தி, இருப்பது எல்லாம் இறைவன் தான் எல்லா இடத்திலும் இறைந்து இருக்கின்றான். தூணிலும் இருக்கார், துரும்பிலும் இருக்கார், யாதுமாகி நின்றாய் காளி, இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். இப்போ இதை யார் புரிஞ்சிக்கிறாங்களோ ச மகாத்மா சுதுர்லபக, அப்படிப்பட்ட மகாத்மாவை பார்க்கறது ரொம்ப அரிது. சர்வாத்ம பாவம், இல்லை இறைவன் தான் எல்லாமாக இருக்கின்றான். நான் பார்க்குறோம், ஏற்கனவே கிளாஸில் சொல்லியிருக்கேன், ராமகிருஷ்ணர்கிட்ட விவேகானந்தர் போய் என்ன கேட்டார், நீங்கள் கடவுளை பார்த்ததுண்டா? அவர் என்ன சொல்கிறாரு, உன்னை பார்க்குறத விட தெளிவாக பார்த்துக்கிறேன், உனக்கும் காட்டி கொடுக்க முடியும்னு சொல்கிறாருப்பா. அதே மாதிரி சித்பானந்த சுவாமிகிட்ட ஒரு பையன் கேட்டான், நான் வந்து நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா? அப்போ அவர் என்ன சொன்னாரா, நான் கடவுளை தவிர எதையும் பார்க்கவில்லை அப்படிங்கிறார். வாசுதேவ சர்வம் இதி, எல்லாவற்றையும் இறைவனாக, ஏன்னா இந்த மாறுகின்ற அம்சத்தில் இருக்கின்ற அந்த மாறாத தத்துவம், அதை யார் பார்க்கின்றானோ அவன் தான் ஞானி. ச மகாத்மா சுதுர்லபக. இது நமக்கு என்னது, அறிவில் தான் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டியிருக்கு. ச மகாத்மா சுதுர்லபக. ஏன்னா இந்த ஆர்த்தோ ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி ஞானி பார்க்குறோம். அத்வைதத்தில் நமக்கு இரண்டாவதாக ஒரு பொருள் இல்லை, பக்தன் வேற பகவான் வேற இல்லைன்னு பார்க்குறோம். ஆனால் அந்த நிலையை யார் அடைகிறா, ஒரு துவைத்தி தான் அத்வைத்தி ஆக முடியும். அப்போ அப்படிப்பட்ட எல்லாவற்றையும் இறைவனாக பார்க்கின்ற அந்த ஞானி மகாத்மா ரொம்ப துர்லபம். பகுனாம் ஜென்மனாமந்தே. இப்போ பல பிறவிகளில் செய்கிற கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறோம், ஒரு கோடீஸ்வரனாக என்ன பண்ணுவோம், ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக சொத்து சேர்த்து என்ன பண்ணுறோம், ஒரு வீடு வாங்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். அது மாதிரி பல ஜென்மத்தில் செய்கின்ற அந்த நல்வினையின் காரணமாக நமக்கு ஒரு குரு பிராப்தி அடைகின்றோம். நமக்கு குரு கிடைக்கிது, சாஸ்திரம் கிடைக்கிது. குரு சாஸ்திரம் கிடைச்சாலும் முறையாக படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் நமக்கு. அதை விடாமல் படிக்கணும். படித்த விஷயம் மனதில் நமக்கு பிரச்சனை வரும்போது ஞாபகத்துக்கு வரணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம், அதனால் நிறைய நம்ம முயற்சி, பலவிதமான ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியத்தின் காரணமாக நம்ம என்ன பண்ணுறோம், கர்மயோகத்திலேருந்து ஞான யோகத்துக்கு வர்றோம். ஆர்த்தனாக இருந்து, அர்த்தார்த்தியாக இருந்து, ஜிக்ஞாசுவாக இருந்து நம்ம ஞானி ஆகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். ச மகாத்மா சுதுர்லபக. துர்லபம்னா என்னது, அரிது, மிக மிக சுதுர்லபக, மிக மிக அரிதுங்கிற. இப்போ அடுத்து 20லேருந்து 26 வரைக்கும் இந்த ஒரு விஷய சுகத்துக்காக ஒரு பலனை எதிர்பார்த்து நம்ம பக்தி பண்ணுறோம் இல்லையா, அதில் இருக்கின்ற ப்ளஸ் மைனஸ், அதில் ரெண்டுமே இருக்குது. நம்ம ஒரு முதல்ல அப்படி தான் தொடங்குகிறோம், ஒரு விஷய சுகத்துக்காக இறைவனை வழிபடுறோம். அது பேர் சகாம பக்தின்னு நம்ம சொல்கிறோம். அந்த பக்தியில் இருக்கின்ற ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, அதனால் நமக்கு கிடைக்கின்ற பிரயோஜனம் என்ன, அதனால் நம்ம என்ன இழக்கிறோம் அப்படிங்கிறத 20லேருந்து 26 வரைக்கும் பகவான் சொல்ல போகிறார். இந்த பக்தியில் நம்ம இது மாதிரி பக்தியெல்லாம் பிரிச்சுலாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். பக்தியில் இவ்வளோ விஷயம் இருக்கா, நம்ம போகிறோம் ஏதோ சாமி கும்பிடுறோம், போய் 4 பிரதட்சணம் பண்ணிட்டு வர்றோம், நமக்கு பக்தியில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு பகவான் சொல்லி கொடுக்குறார் நமக்கு. இப்போ இந்த சகாம பக்தி நமக்கு அதனுடைய பயன் என்ன, அதனுடைய குறைபாடு என்ன. 20 காமைஸ்தைர் ஹிருத ஞானாஹ பிரபத்யந்தேன்ய தேவதாஹ
தம் தம் நியமமாஸ்தாய பிரகிருத்யா நியதா ஸ்வயா காமைஸ்தைர்ஹ்ருதஜ்ஞானாः பிரபத்யந்தேன்யதேவதாः தம் தம் நியமமாஸ்தாய பிரகிருத்யா நியதா ஸ்வயா. கோயிலுக்கு எதுக்கு போகிறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு ஆசை இருக்குது நமக்கு. காமைஹி தைஹி ஹ்ருதஜ்ஞானாக, ஒரு ஆசை. தைஹி விதவிதமான ஆசை ஒவ்வொருத்தருக்கும். கோயிலில் போய் நமக்கு யாரையா மைக்கை கொடுத்து எதுக்கு கோயிலுக்கு வந்திருக்கீங்க, உங்கள் என்ன பிரார்த்தனை அப்படின்னு கேட்டால் என்ன பண்ண முடியும்? ஒவ்வொருத்தரும் ஒரு கதை சொல்லுவாங்க. நல்ல கதையும் சொல்லுவாங்க, நான் நல்லா இருக்கணும்னு சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க, அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு பிரார்த்தனை. நிறைய விதவிதமாக தைஹி அகிர்த்த ஞானாக. அந்த அறிவு அபகரிக்கப்பட்ட அறிவோட ஆசை. எதனால் படுறோம் அப்படின்னா, எதனால் போய் பிரார்த்தனை உலக விஷயத்தை நம்ம போய் கேட்குறோம் அப்படின்னா, அது நமக்கு நிரந்தரமாக நிம்மதியை கொடுக்கும்னு நினச்சிட்டு போய் நம்ம போய் கேட்குறோம். பிரபத்தியந்தேனா வழிபடுகிறார்கள். அந்நிய தேவதாக. இப்போ நம்ம கோயிலே பார்க்குறோம், சாத்விக தேவதைகள் இருக்குது நமக்கு. அமைதியான சாந்தமான ரூபத்தில் இருக்கிற தேவதைகள் இருக்குது. உக்ர ரூபம் இருக்குது நமக்கு. இன்னும் பின்னாடி சொல்ல போகிறாரு, தாமசமான வழிபாடுகள், இந்த குட்டி சாத்தன் அது இதுன்னு இருக்கு இல்லையா, அந்த துர்தேவதைகள். சாஸ்திரத்தை இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிறோம், எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறோம் நமக்கு. அப்போ ஆசை அதிகமாயிருச்சுன்னா எவ்வளோ கீழே இறங்குறதுக்கும் மனுஷன் ரெடியாக இருக்கு. அந்நிய தேவதாக காமைஹி. எதனால? ஆசை ஆசை ஆசை, பேராசை, அதுக்கு மேலே பேராசை. பார்க்குறோம், அரசியல்வாதிகள்லாம் பார்க்குறோம். நம்ம என்ன பண்ணுறாங்க, எப்படியோ எனக்கு அது கிடைச்சாகணும். பிரபத்தியந்தே, இறைவனை வழிபடுகின்றார்கள். ஆசை காரணமாக, பலவிதமான ஆசைகள் காரணமாக ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு கூட கீழே இறங்குறதுக்கு ரெடியாக இருக்கணும். தப்புன்னே சொல்லலை, தர்மமாக இருக்கிறது வரைக்கும். ஆசை அதிகமாகும்போது என்ன ஆகுது, அடுத்தவனை நாசம் பண்ணுறதுக்கு கூட கடவுளை துணை கூப்பிட்டுக்கிறான். காமை தைத்தை ஹிருதஜானாக பிரபத்தியந்தே அந்நிய தேவதாக. அதுக்காக என்ன பண்ணுறான், தம் தம் நியமம் ஆஸ்தாய. இப்போ ஒரு கோயிலுக்கு ஒன்னொரு வழிபாட்டுக்கும் ஒன்று நியமம் இருக்கும். இத்தனை நாள் விரதம் இருக்கணும், இந்த மாதிரி ஒன்றுக்கும் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறான், முதல்ல தன்னுடைய விஷய சுகம், தனக்கு ஒரு ஆசை நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக அது வரைக்கும் பார்ப்போம். இந்த இதுக்கு இந்த மாலை போடுறவங்க, சபரிமலைக்கு போகிறவங்களாம் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் அந்த பர்டிகுலர் டைம் என்ன பண்ணுறாங்க, அப்படி ஒரு சன்னியாச விரதம் இருக்காங்க. எதுக்காக, எனக்கு ஒரு மேலானது ஒன்று கிடைக்கும். அப்போ தம் தம் நியமம் ஆஸ்தாய பிரகிருத்தியா நியதாஸ்வயா. அவங்கவுங்களுடைய பிரகிருதி குணத்துக்கு ஏற்றவாறு நியமங்கள் கடைபிடிக்கிறாங்க. நம்ம நேர்த்திக்கடன் போடுறாங்க, நிறைய பேர் சொல்கிறோம். நமக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு குணத்துக்கு தக்கபடி அவங்க கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுக்கிறாங்க. பிரதட்சணம் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம், அக்னி சட்டி எடுக்கிறாங்கன்னு பார்க்குறோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பாராயணம் நிறையா பண்ணுறதை பார்க்குறோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தங்களுடைய குணத்துக்கு தக்கபடி, ஆனால் இறைவன்கிட்ட ஏதோ ஒன்றை வேண்டி விரும்பி என்ன பண்ணுறாங்க, அதை இறைவனை வழிபடுகின்றார்கள். ஏன்னா நமக்கு அபகிருத்த ஞானாக. ஏன்னா இந்த இடத்துல தான் பகவான் சொல்கிறாரு, எதனால் வழிபடுறான் அப்படின்னா, சுகம் வெளியே தான் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறான், இது கிடைச்சிட்டா நான் முழுமையாக வாழ்க்கையில் நிம்மதி அடைஞ்சிருவேன் அப்படின்னு ஒரு தவறான எண்ணம். சாமி சொல்லுவாங்க, அவங்க அம்மா சின்ன வயசில் அவர் சொல்லி கொடுத்தாங்க, சாமிக்கிட்ட ரெண்டு தான் கேட்கணும். ஒன்று அறிவை கொடு, இன்னொன்று ஆரோக்கியத்தை கொடு, 2 தான் கேட்கணுமா. நம்ம இதை கொடு அதை கொடுன்னு கேட்குறோம். ஏன்னா அறிவு இருந்துட்டா, ஞானம் இருந்துட்டா, அறிவுடையார் எல்லாம் உடையார். அறிவு இல்லை அப்படின்னா என்ன இருந்தாலும் நமக்காக என்ன பண்ண முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது.
நமக்கு அதான் நமக்கு அபகிருத்த ஞானாக ஆசை வயப்பட்டு என்ன பண்ணுறான், ஒரு தேவதைகளையா கோயிலுக்காக போகிறான். எதுவுமே தப்புன்னே சொல்லலை, ஏன்னா இப்படித்தான் நம்ம தொடங்க முடியும். இப்போ இதனால் என்ன கிடைக்குது, பகவான் இப்படி தான் தொடங்க சொல்கிறார். இப்போ இப்படி நம்ம விஷய சுகத்துக்காக நம்ம இறைவன்கிட்ட போகும்போது நமக்கு என்ன கிடைக்குதுங்கிறத அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறார். 21. யோ யோ யாம் யாம் தனும் பக்தஹ ஸ்ரத்தையார்ச்சிதுமிச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம்யஹம். யோ யோ யாம் யாம் தனும் பக்தஹ ஸ்ரத்தையார்ச்சிதுமிச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம்யஹம். யோ யோ யாம் யாம் தனு பக்தஹ, யார் யார் எந்தெந்த வடிவத்தில் இறைவனை வழிபடுகின்றார்களோ, எப்படி ஸ்ரத்தையாக அர்ச்சித்தும் இச்சதி, யார் யார் எந்தெந்த வடிவத்தில் அவங்க எவ்வளவு ஸ்ரத்தையோடு வழிபடுகின்றார்களோ அவங்களுக்கு கேட்டதை கொடுக்குறேன் அப்படிங்கிறார் பகவான். நம்ம பிரார்த்தனைக்கு அவ்வளவு பலன் இருக்குது. ஸ்ரத்தையா அர்ச்சித்தும் இச்சதி, நம்ம சொல்கிறோம் நம்பினார் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. இப்போ எவ்வளோ உனக்கு நம்பிக்கை இருக்கோ அந்த அளவுக்கு உன்னுடைய ஸ்ரத்தைக்கு தக்கபடி பகவான் என்ன கொடுக்குறாரு, நீ கேட்டதை கொடுக்குற. இது பகவானுக்கு தாத்பரியம் இதில் எதுக்கு அப்படின்னா, நம்ம கேட்டதை கொடுக்கறதுல அவருக்கு லட்சியம் கிடையாது. கடவுள் மேலே உனக்கு ஒரு ஸ்ரத்த வர்றதுக்காக இறைவன் நீ நினச்சதெல்லாம் கொடுக்குறார் முதல்ல. ஏன்னா அப்போ தான் என்ன பண்ணுவோம், புல்லை காட்டி அப்படியே பசுவை இழுக்கிறது மாதிரி என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கொடுப்பார். ஸ்ரத்தையா அர்ச்சித்தும் இச்சதி தஸ்ய தஸ்ய ஸ்ரத்தா தஸ்ய தஸ்ய அச்சலம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம் யகம். அந்தந்த பலனை கொடுத்து அவங்க என்னென்னலாம் கேட்குறாங்களோ, என்னென்னலாம் அவங்க ஏன்னா அவ்வளோ ஸ்ரத்தையோடு என்ன பண்ணுறாங்க நம்ம பார்க்குறோம். அவ்வளோ உக்ரமாக தபஸ் பண்ணுறவங்களெல்லாம் பார்க்குறோம். எதுக்காக, ஒரு பிரார்த்தனைக்காக. முதல்ல என்ன பண்ண தெரியாது, இறைவன் என்னன்னாலும் கொடுப்பார், நம்ம கேட்க தெரியாது. ராவணன் பார்க்குறோம், இறைவனோட காட்சி கிடச்சிருக்கு, மோட்சம்லாம் கேட்கல. அவன் என்ன கேட்டேன், எல்லாத்தையும் ஆளணும்னு கேட்டேன். அதாவது அப்பகிருத்தா ஞானாகான்னு கொடுத்துருக்கு. கடவுளே முன்னாடி வந்தால் கூட நமக்கு என்ன கேட்கணும்னு கேட்க தெரியாது. தஸ்ய தஸ்ய அச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம் யகம். அவரவருக்கு என்னென்ன கேட்குறாங்களோ, எதுக்காக, அச்சலாம் ஸ்ரத்தாம், அந்த நம்பிக்கையை உறுதி செய்வதற்காக. என்ன சில பேர் தான் நமக்கு ஒன்று கிடைச்சா தான் நம்ம அதில் என்ன பண்ணுவோம், மீண்டும் மீண்டும் நம்ம இறைவன்கிட்ட போவோம். அப்புறம் கஷ்டம் கொடுத்ததுக்கப்புறமும் நம்ம இறைவன்கிட்ட போவோம். அது கொஞ்சம் மேல் நிலைக்கு வரோட்டு தான். முதல்ல எடுத்தோடனே நமக்கு ஸ்ரத்த போயிடுச்சுன்னா என்ன பண்ண மாட்டோம், நம்ம பக்தனாகவே இருக்க மாட்டோம். அதனால் பகவான் பார்ப்பார், நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் என்ன செய்வார், விஷய சுகத்திலேருந்து நம்மளை முழுமையாக விடுதலை பண்ணணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவார், அங்கேருந்து நமக்கு. ஏன்னா ஜிக்யாசுவாகவே எத்தனை நாளைக்கு இருக்கிறது, ஞானியாக ஆக வேண்டாமா. ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஜிக்யாசு ஞானி. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ரத்தையை வளர்த்து அதுக்கப்புறம் என்னவா தான் பக்கத்துலேயே வச்சுக்கிறார். அதுக்கப்புறம் என்ன, நானே நீன்னு புரிய வைக்கிறார். தஸ்ய அச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம் யகம். அந்த நம்பிக்கை எப்படி, யானையின் பலம் தும்பிக்கையில், மனிதனின் பலம் நம்பிக்கை. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இறைவனையே நம்புகிறோம். முதல்ல வேர்ல்டு டிபெண்டன்ஸ், அப்புறம் காட் டிபெண்டன்ஸ், அதுக்கப்புறம் செல்ஃப் டிபெண்டன்ஸ். முதல்ல உலகத்தையும் மனிதர்களையும் மக்களையும் நம்பிக்கிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் கடவுளையே பற்றிக்கிறோம். கடவுளையே பற்றிக்கணும் போது என்ன பண்ணுறார் அவர், அதையும் அதிலிருந்தும் விடுவிக்கின்றார்.
கடவுளை எதுக்காக முதல்ல பற்றிக்கிறோம்? உலக சுகத்துக்காக பற்றிக்கிறோம். அப்புறம் என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம உலக சுகத்தை விட்டுட்டு கடவுளை மட்டும் எடுத்துக்கும் போது அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது? அவர் ஞானியாக நம்மை மாற்றுகின்றார். அப்போ 4 வித பக்தர்கள் பார்த்தோம். அஞ்ஞானி எப்படி இருக்கான்னு பார்த்தோம். அந்த பக்தி எப்படிப்பட்ட பக்தி? விஷய சுக பக்தி நமக்கு என்ன கொடுக்குது? நம்ம அறிவில்லாமல் தான் கேட்குறோம். என்ன கேட்கணும்னு தெரியாமல் டெம்பரரியான விஷயத்தையே கேட்குறோம், அழிஞ்சு போகிற விஷயத்தையே கேட்குறோம், மாறிக்கிட்டு இருக்கிற விஷயத்தையே கேட்குறோம். பாகவதத்தில் ஒரு கதை சொல்கிறேன். ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு குழந்தைகளே நிறைய ராணி இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு தபஸ் பண்ணும்போது ஒரு தேவதையோட காட்சி ஒரு ஒரு தெய்வத்தோட காட்சி கிடைக்குது. ஒரு மாம்பழம் கொடுத்து, உனக்கு பிரியமான மனைவி ராணிக்கு இதை கொடுத்தீங்கன்னா ஒரு குழந்தை கிடைக்கும் அப்படி. அவர் யாரோ ஒரு மனைவி கொடுக்குறாரு, குழந்தை உண்டாயிடுச்சு. குழந்தை பிறந்த உடனே மிச்ச ராணிக்கு எல்லாம் பொறாமையாக இருக்கா, அந்த பையனை எப்படியாவது கொல்லணும் அப்படி. அப்புறம் என்ன பண்ணிடுறாங்க? எப்படியோ அந்த பையனை கொண்டுறாங்க. இப்போ எந்த பிள்ளை பிறந்தப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தானோ அந்த ராஜா, இப்போ அந்த பிள்ளை இறந்ததுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப துக்கமாக இருக்கான். திரும்ப ரொம்ப பிரார்த்தனை பண்ணுறான். பிரார்த்தனை பண்ணி அந்த தெய்வத்தோட அனுகிரகத்தை வாங்கிட்டு, அந்த பிள்ளை எனக்கு திருப்பி உயிர் கொடு அப்படின்னு, அந்த உயிர் பிச்சு கொடு, இறந்த பிள்ளையை எனக்கு உயிர் பிச்சு கொடு அப்படின்னோடனே அந்த தெய்வம் சரின்னு சொல்லிடுச்சு. ஆனால் அந்த பையன் இந்த உடம்போட விட்டு போனதுக்கப்புறம் எனக்கும் உனக்கும் தொடர்பே இல்லையே, இப்போ எதுக்கு என்னை கூப்பிடுற, என்னை கூப்பிடாதன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இந்த உடம்போடு இருக்கிற வரைக்கும் தானே உனக்கு எனக்கும் தொடர்பு, இப்போ எனக்கு உனக்கும் சம்மந்தம், நான் பாட்டுக்கு இருக்கேன், நீ எதுக்கு என்னை கூப்பிடுற அப்படின்னா. ஏன்னா இறைவனே வந்தால் கூட நமக்கு என்ன கேட்கணும்னு தெரியாமல் இதை கூட அதை கூடன்னு கேட்குறோங்கிறதுக்கு ஒரு ஒரு கதை கேட்டேன். இப்போ நமக்கு அந்த ஸ்ரத்தை இருந்தாலும் எதை கேட்கணும்னு நமக்கு தெரிய வேண்டியது. தம் தம் நியமம் ஆஸ்தாய யோ யோ யாயாம் தனு பக்தः ஸ்ரத்தையார்ச்சிதுமிச்சதி தஸ்ய தஸ்ய அச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம்யகம். ஏன்னா பலன் கிடைச்சா தான் நமக்கு நம்பிக்கை வரும். இப்போ முதல்ல பகவான் எப்படியோ நீ அபக்தனா இருந்து பக்தனா ஆகுங்கிறார். முதல்ல நீ என்ன பண்ணுற? ஒரு அக்கிரமம் பண்ணிட்டு இறை நம்பிக்கை இல்லாமலா இருந்தவனா இருந்து நீ உனக்கு விஷய சுகத்துக்காகனாலும் முதல்ல கோயிலுக்கு வா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ என்ன பண்ணுவ? நீ முதல்ல ஆர்த்தனா இருந்து அர்த்தார்த்தியாக இருந்து ஜிக்யாசுவாக இருந்து ஞானியாக கண்டிப்பாக உன்னால் ஆக முடியும். அதுக்கு இந்த ஸ்ரத்தைங்கிறது ரொம்ப அவசியம். நம்ம பார்த்தோம் 18 உதாரா சர்வயே வைத்தே ஞானி த்வாத்மைவ மே மதம் ஆஸ்தித சஹி யுக்தாத்மா மாமேவானுத்தமாம் கதிம் பஹூனாம் ஜன்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மாசு துர்லபஹ காமைஸ்தைர்ஸ்தைர்ஹிருதஞானாஹ பிரபத்யந்தேன்ய தேவதாஹ தம் தம் நியமமாஸ்தாய பிரகிருத்யா நியதா ஸ்வயாம் யோ யோ யாம் யாம் தனும் பக்தः ஸ்ரத்தையார்ச்சிதுமிச்சதி தஸ்ய தஸ்யாச்சலாம் ஸ்ரத்தாம் தாமேவ விததாம்யஹம். ஓம் பிரபன்னபாரிஜாதாய ஸ்தோத்ரவேத்ரைக்கபானயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. ஓம் சர்வே பவந்து சுகினः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ सर्वं कृष्णार्पणमस्तु.